ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு வீ டாக் கிரிக்கெட். ஒரு ஸ்டன்னிங் டிராக்கு அப்புறம் டீம் இந்தியா ஆல்மோஸ்ட் நான் அதை வந்துட்டு வின்னுனே நான் சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு ஆஃப் ஏர்ல டிஸ்கஷன் வந்து இருந்தது. ஸோ இட் வாஸ் அ ஸ்டன்னிங் டிரா. அந்த ஸ்டன்னிங் டிராக்கு அப்புறம் தே ஆர் கோயிங் இன் டு ஓவல் ஸ்பாட்லைட்ல. ஸோ என்னென்ன இருக்கு இந்த வீடியோல அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இட்ஸ் லைக் வி ஹேவ் ஓவராலா வந்து அஸ் யூஷுவல் ஓவல் அண்ட் இட்ஸ் நேச்சர். ஸோ பிச் எப்படி இருக்கும், டாஸ் எந்த மாதிரி சாதகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் பேட் பண்றது எல்லாமே நம்ம வந்துட்டு ஓவராலா வந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்தியாவோட ரெக்கார்டு இன் ஓவல், இங்கிலாண்டோட ரெக்கார்டு இன் ரீசென்ட் டைம் அஸ் வெல் அஸ் இன் அகேன்ஸ்ட் இந்தியா ஓவரால் ஹியர். ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் கைட்ல வந்து இந்த வாட்டி வந்துட்டு மொமெண்டம் பேஸ் பண்ணியான ஒரு ஃபார்ம் கைடா இருக்க போது அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் ஆன் ஸ்பாட்லைட்ல வந்து இந்தியன் பேசர்ஸ் அண்ட் தேர் ஃபிட்னஸ். அதுல ஒரு முக்கியமா ஒரு என்சிஏ அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோக்ஸோட இன்ஜுரி, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பண்ட் ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு. அவர் அந்த அந்த இம்பாக்ட், அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டோட பவுலிங் இந்த பிச்சஸ்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் டேமேஜ் ஏற்படுத்துது, எப்படிலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு லிட்டில் பிட்டா வந்து இந்த குல்தீப் யாதவோட ஃபேக்டரை வந்து நம்ம ஓவல் அண்ட் இட்ஸ் நேச்சர்லயே கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். So this is overall what's going to be in this video. So hi Hari. So we'll straight away go into oval and its nature. ஸோ கியா ஓவல், ஸோ கெனிங்டன் ஓவல், லார்ட்ஸ் எப்படி ஒரு கிரவுண்டோ அது மாதிரி அது அதர் கிரவுண்ட், இங்கிலாந்துல வந்து ஒரு அதர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவல் கிரவுண்ட் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புமே ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். அண்ட் இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சைட் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் பெருசு. அண்ட் இந்த பிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் குட் பவுன்ஸ். அண்ட் வந்து எந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் வந்து வெதர், மாய்ஸ்சர் எல்லாமே டே ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி பிச் பிஹேவ் பண்ணும். ஸோ இட் குட் பி அ எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட் அண்ட் அ பேலன்ஸ்டு கான்டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 மேட்சா நம்ம வந்து பார்த்திருக்கோம். இது எவ்வளவு பேலன்ஸா இது இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம அஸ் யூஷுவலா நம்ம ஸ்விங், சீம், அதுக்கப்புறம் பவுன்ஸ் அந்த கிராஃப் எல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓவல் அண்ட் நேச்சர் அதோட அந்த ஓவராலா ஒரு கேமுக்குள்ள போறவங்களுக்கு எப்படிலாம் டைமென்ஷன்ஸ் இருக்கு, ஸ்கொயர் எப்படி இருக்கு, ஸ்ட்ரைட் எப்படி இருக்குன்றத ஹரி வந்து டச் பண்ணிட்டான். அது ஒரு பேலன்ஸ்டான இருக்குன்றதுமே வந்து சொல்லிட்டான். அது ஏன் அது வந்து ஒரு மோர் பேலன்ஸ்டான கிரவுண்ட் இங்கிலாந்து ஆக்சுவலி யூகேலே ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு கிரவுண்ட், கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஒரு கரெக்டான கிரவுண்ட். எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் இருக்கும். எல்லாருக்குமே வந்து பேட்டிங் நல்லா பண்ணா நல்லா பேட் பண்ண முடியும், நல்லா பவுல் பண்ணா நல்லா பவுல் பண்ண முடியும், ஸ்பின்னரா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்க முடியும், பேசரா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்க முடியும். அது ஏன் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இங்க வந்துட்டு சீமன் ஸ்விங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, நான் போன ப்ரிவியூலே வந்து சொல்லியிருந்தேன், ஓல்ட் டிராஃபர்டும் ஓவலும் தான் வந்து ஃபிளாட்டஸ்ட் கண்டிஷன். இந்தியா அதை நோக்கி கரெக்டா வந்து வந்துட்டாங்க. ஒன் திங் இஸ் தட் தே ஷுட் கம் இன் லைக் 2-1 வந்திருந்தா இங்க ஒரு டிராவே எடுக்கிற அளவுக்கான ஒரு பிச் தான். நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் வந்துட்டு ஏர்ல வந்து பெருசா இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் ட்ரையரா இருக்கிறதுனால பவுன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதோட பெரிய இம்பாக்ட் வந்து இந்த ஓவலோட சீமை நீங்க வந்து பாருங்க, இட் இஸ் ஆன் த ஹையர் சைட். யூ கேன் சீ இட் தேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.6 டிகிரி கிட்ட வந்துட்டு சீம் இருக்கு. அப்படின்றதுனால நல்லா ஹார்டா ஹிட் பண்ணாலும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். தட் இஸ் ஒன். பட் என்னதான் ஸ்விங் இல்லைன்னாலுமே அந்த பவுன்ஸை வச்சு ஃபுல்லர் லென்த்ல போடுறவங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த லென்த் த்ரூ ஹிட் டாப் ஆஃப் ஆஃப்ல நீங்க வந்து பாருங்க, லார்ட்ஸோ, எட்ஜ்பாஸ்டனோ, ஓல்ட் டிராஃபர்டோ எல்லாமே டுவர்ட்ஸ் பின்னாடி இருக்கிறதுனால பவுன்ஸ் வந்து பெருசா இருக்காது. அதான் நம்ம போன மேட்ச்ல கூட நம்ம வந்து பார்த்தோம், எப்படி ஸ்டோக்ஸ் வந்து கேஎல் அவுட் பண்ணாரு, பவுன்ஸ் இல்லாம வந்துட்டு கிறிஸ் வோக்ஸ் வந்து எப்படி சிராஜ் அவுட் பண்ணாரு. ஆனா இங்க வந்து அப்படி இருக்காது. அதே மாதிரி ஸ்லிப் கேச்சஸ்லாம் நல்லா கேரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பவுன்ஸ் நல்லா இருக்கனால ஃபுல்லர் லென்த்ல போடக்கூடிய பவுலர்ஸ் who are not floating it அவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். லுக் அட் த வெரைட்டி மச்சான். இந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து நம்ம அடிச்சு போட்டா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும், ஃபுல்லரா போட்டா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இல்லாம ஃபுல்லர் லென்த்ல போடுறவங்களுக்கு பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுது, பேக் ஆஃப்ல இருந்து நல்லா ஹிட் பண்றவங்களுக்கு சீமும் ஆஃபர் பண்றதுனால இட் வுட் பி ரியலி வெரி குட் டு வாட்ச். இங்க வந்து ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டான இது இருக்கும் அப்படின்றதுமே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான இதுதான் இந்தியன் டீமோட செலெக்ஷன்ல வந்து எப்படி இது வந்து இம்பாக்ட் பண்ணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நான் சொல்றேன். இங்க வந்து நீங்க பாருங்க, பெஸ்ட் பவுலர்ஸ் வந்து இங்க வந்து லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சஸ்ல எப்படி வந்து பவுல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட இம்பாக்ட் 25% ஆஃப் டெலிவரிஸ் வந்து ஃபுல்லர் லென்த்ல போட்டும் விக்கெட் எடுத்திருக்காங்க. 25% வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆஃப் குட் லென்த்ல போட்டும் எடுத்திருக்காங்கன்னும் போது தேர் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹெல்ப் ஃபார்
பிசிக்கல் ஆட்ரிபியூட் இருக்கக்கூடிய பவுலர்ஸ், ஃபுல் லென்த்ல போட்டு பாலை வந்துட்டு சீம் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், நல்லா பிச்சை வந்து ஹார்டா ஹிட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்குமே இருந்திருக்கு. இதுல மெயின் ஃபேக்டரா நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா பவுலிங் போட்டவங்க நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ரிவியூஸ்ல நம்ம பார்க்கும்போது 50% கிட்ட எந்த ஒரு பிச்சுமே வந்து குட் லென்த்ல வந்துட்டு அவங்களுக்கு எஃபெக்டிவா இருந்தது கிடையாது. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு பிளாட்டர் பிச்சா இருக்கிறதுனால நல்லா பவுலிங் போட்டவங்க லாஸ்ட் 5 மேட்சஸ்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்த பவுலர்ஸ் எல்லாருமே 50% குட் லென்த் மெயின்டைன் பண்ணதுனால அவங்களுக்கு விக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இட் இஸ் டு சே தட் கொஞ்சம் எரர் பண்ணீங்க அப்படின்னா விக்கெட்ஸுக்காக எய்ம் பண்ணா ரன்ஸ் நிறைய போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றதுதான் இது ஒரு பிளாட்டர் கண்டிஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்றதுனால. ஆஷ்னா கூட அவரோட வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு 60%க்கு மேல குட் லென்த்ல அடிக்கணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஆடினா. பட் இங்க வந்து பாருங்க நேச்சுரலாவே 50% கிட்ட வந்து விக்கெட்ஸ் விழுந்திருக்கு குட் லென்த்ல. சோ அப்படின்னும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்டா போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்களோ, எய்தர் ஃபுல்லர் லென்த்தை வந்து டிபெண்ட் பண்ணிருக்காரு ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், ஈவன் சிராஜா இருக்கட்டும், இல்ல பும்ரா மாதிரி பிரசித் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஷார்ட் ஆஃப் குட் லென்த் வந்துட்டு கொஞ்சம் நம்பி இருக்கிற பவுலர்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் the whole point is who is going to be consistent, they will get reward அப்படின்றதா இந்த ஒரு பேலன்ஸ்டு ஓவலோட ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஓவரோட ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கீழே வந்து இந்தியா சில ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஓடிட்டே இருக்கும், அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்தியா இன் ஓவல் எவ்வளவு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து இங்கிலாந்து இன் ஓவலுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபியூ டேட்டாஸ் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், அது கீழே இருக்கும், அதை நீங்க வந்து பாத்துக்கலாம். இங்க நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிரவுண்ட் அப்படின்னா என்ன மாதிரி விதத்துல வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க, 40% வந்துட்டு பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. பட் ஐ மீன் லாஸ்ட் 5 மேட்சஸ்ல டாஸ் வின் பண்ண எல்லா கேப்டனுமே பவுலிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ் தட் ஈவன் தோ பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டுமே அவங்க வந்து 40% தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா whoever batted first actually batted well. சோ அப்ப நல்லா பேட்டிங் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்றது. இது எப்படி டாஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணாது அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க பெரிய ஒரு ஃபேக்டர். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஏன் வந்து லாஸ்ட் 5 மேட்ச்ல டாஸ் ஜெயிக்கணும்லாம் பவுலிங் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா கிரீனர் டைப்பா வந்து பிட்ச் இருந்ததுனால they expected lot more movement out of it. அதனாலதான் வந்துட்டு பண்ணாங்க. இதுல ஹரி சொல்லி இருந்ததை நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா, பிட்ச் வந்து கிரீனா இருந்ததுன்னா டாஸ் வின் பண்ணா பவுலிங் தான் போடுவாங்க, ட்ரையா இருந்ததுன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ரெண்டு பேருக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க, செகண்ட் பேட் பண்றவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ சரேல வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து சரே இஸ் நத்திங் பட் கியா ஓவலோட லைக் அவங்களோட கவுண்டி ஹோம் கிரவுண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல வந்து ஸ்லோவர் சைட்ல தான் வந்து விக்கெட் விழுந்திருக்கு. அதே மாதிரி பிச்சோட கியூரேட்டர் வந்து சொன்னா 12 mm கிராஸ் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் இப்போ புதுசா ஃப்ரெஷ் பிட்ச் இப்போ நீ பார்த்த அப்படின்னா த்ரூ அவுட் அந்த சீரிஸ் ஃபுல்லாவே ஃபிளாட் டெக் ஃபிளாட் பெட் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து எந்த மாதிரி பிட்ச் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, பிகாஸ் ஃபேவரிங் இன் இங்கிலாண்டா இல்ல நமக்கு ஏத்த மாதிரி லைக் ஒரு நியூட்ரல் பிட்ச் மாதிரி இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அவங்க ட்ரையா தான் போவாங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஏன்னா வந்துட்டு கிரீனரா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து டேஞ்சர். டாஸ் இந்தியாவுக்கு விழுந்துருச்சுன்னா 150க்கு அவங்க ஆல் அவுட் ஆயிரான்னு பயத்துல ட்ரையா தான் வந்து பர்டிகுலரா போவாங்க. இந்த ட்ரையா இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசனையுமே நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் 5 கவுண்டி மேட்சஸ்ல 3 டிரா. நான் லாஸ்ட் ஓல்ட் டிராஃபர்ட்ல 5 மேட்ச்க்கு 5 டிரா. இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 5ல வந்து 3 டிரா. இன்னொன்னு 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நல்லா விளையாண்ட ரிசல்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி ரெண்டுமே டாமினேட்டிவ் வின். நல்லா விளையாண்ட டீம் வின் பண்ணி அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க ஒழுங்கா விளையாடாதவங்கள. ஐ மீன் பேசிக்ஸ் நல்லா பண்ணி நல்ல குட் லென்த்ல அடிக்கிற டீம் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் மச்சான் இந்த ஆவரேஜ் ஸ்கோரை பாரு. நம்ம எப்பயுமே நம்ம ஒரு ப்ரிவியூ பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து 400 பிளஸ் இல்ல 350 ஆச்சு இருக்கும், ஒரு 80 ரன்ஸ் மேல டிஃபரன்ஸ் இருக்கும் ஆவரேஜ். இங்க பாரு 277ல 259ல ஆரம்பிச்சு 290ல முடிஞ்சிருது மினிமம் டு மேக்ஸிமம்ன்றதுனால. நீங்க நான் முன்னாடியே சொன்னதுதான், ஐ டோன்ட் வாண்ட் யூ ரிப்பீட். என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் பெட்டரா பேட் பண்ணும், செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா பேட் பண்ணும். எஸ்பெஷலி ஒரே ஒரு டைம் இஃப் யூ ரியலி கோ சோ மச் கிரிட்டிக்கல் தேர்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றவங்க நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா பேட்டிங் பண்ணாங்கன்னா கேமை வந்து முடிச்சிடலாம். நான் போன வாட்டி ஓல்ட் டிராஃபர்ட்ல வந்து சொல்லியிருந்தேன் 1 இன்னிங்ஸ் ஷூட் அவுட் அப்படின்னு. இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விட்டா கூட செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பிட்ச் பெட்டரா இருக்கும்போது நல்லா பேட் பண்ணா ரிசல்ட்னா டிரா எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு. அதுதான் கவுண்டியோட இதுமே வந்து சொல்லுது. அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர்.
இதுல வந்து ஒரு ஸ்பின்னரை வந்து நம்ம ஆட போறாங்களா ஆட போலையா அப்படின்றத நம்ம லாஸ்ட் டைம் கூட குல்தீப் யாதவ் ஒன் இஸ் லாங் வெயிட்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்லைட்ல வந்து நம்ம போட்டிருந்தோம் ஒண்ணு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தா ப்ரொபோர்ஷன் வந்து 17% தான் இருக்கு. பட் எட் இங்கதான் வந்து இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்து கிரவுண்ட்ல லாஸ்ட் 5 டெஸ்ட் மேட்சஸ்ல கம்மிங் இன் டு த கேம் ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கிரவுண்ட் வந்துட்டு ஓவல் தான். சோ நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. இட் இஸ் நாட் லைக் ரொம்பவே ஏதோ பக்கத்துல இருக்க மாதிரி உள்ள 46 40 அப்படி இல்லாம ஓல்ட் டிராஃபர்ட்ல வந்து 46.1 இருக்கு. தட் இஸ் மேக்ஸிமம் ஃபார் அ ஸ்பின்னர். பட் இங்க வந்து ஓவர்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் 26.5. இது எவ்வளவு நல்ல ஒரு பவுலிங் ஆவரேஜ் ஃபார் அ ஸ்பின்னர் அப்படின்றத நீங்க பேசரோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னமே புரியும். திஸ் இஸ் த கிரவுண்ட் ஃபார் ஸ்பின்னர். என்னதான் நீங்க வந்துட்டு சொன்னாலும் வெளில இருந்து பார்க்கும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு டர்ன். அதெல்லாம் தாண்டி நான் இங்க விழுந்த விக்கெட் எல்லாத்தையுமே யூடியூப்ல ஒவ்வொரு விக்கெட்டா நான் பார்த்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த விக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தேர் இஸ் லிட்டில் பிட் ஸ்லோனஸ் இன் த விக்கெட் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் லாட் ஆஃப் பர்ச்சேஸ். லோ பவுன்ஸ் இருக்கு. இன்னொன்னு சம்டைம்ஸ் வந்துட்டு ஹை பவுன்ஸ் ஆறதுனால ஸ்பின்னர்ஸோட அந்த ரெவல்யூஷன் நிறைய கொடுக்கக்கூடிய குல்தீப் யாதவோ அதே மாதிரி நீங்க வந்து ஈவன் வாஷியோட ட்ரிஃப்டோ இல்ல ரவீந்திர ஜடேஜாவுமே ஓவல்ல வந்து சூப்பரா வந்து பவுலிங் போட்டிருக்கிறாரு. டாட் மர்ஃபி 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஹி இஸ் a finger spinner yet he got and அவர் வந்து ஜோ ரூட்ட வந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாரு. போல்டு ப்ராப்பரான ஒரு பால் போட்டு வந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாரு ஜோ ரூட்ட இந்த கிரவுண்ட்ல டாட் மர்ஃபி. சோ இந்த ஒரு ஃபேக்டரை வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் a ground for spinner. எனிவே அது டர்ன் இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் ஸ்பின்னர்ஸ் கேன் ஹேவ் அன் இம்பாக்ட் இன் திஸ் கேம் அப்படின்றது இந்த நம்பருமே சொல்லுது. ஸ்ட்ரைக் ரேட்டுமே நீங்க பாருங்க எவ்வளவு கம்மியா இருக்குன்றது. எவ்வளவு கம்மி அப்படின்னு நான் சொல்றேன்ல, அதை வந்து கம்பேரிசனுக்காக நான் ஒரு இதுக்காக நான் சொல்றேன். இத அப்புறம் வருவோம். இந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் மட்டும் தான் கம்மியா போட்டிருக்காங்க. இங்க வந்து என்ன அப்படின்னா கேம் இன்வால்வ்மெண்ட் இல்லாதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸோட இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் மேட்ச் கூட ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின்னர் எல்லாம் ஆடிட்டாங்க மச்சான். பட் தோ அவரோட பவுலிங் டிடிஎஸ் அதாவது வந்து தனஞ்சய் டி சில்வா வந்து 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருப்பாரு. சோ அப்படி வந்து பார்க்கும்போது இன்வால்வ்மெண்ட் கொடுக்கிற நிலைமையில ஒரு டீம் இருக்குன்ற பட்சத்துல நீங்க அந்த பிளேயரை வந்து பிக் பண்ணலாம். நமக்கு தெரியும் இந்தியன் டீமுக்கு 20 விக்கெட்ஸ் எடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு. அப்ப இன்வால்வ்மெண்ட் ஸ்பின்னரோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா தேவை. அது போக வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இவங்க 2 பேருமே ஸ்பின்னர்ஸ். அவங்க இன்வால்வ்மெண்ட் இருக்கதான் போகுது. சோ ஒரு பெட்டர் ஸ்பின்னர் இருந்தாங்க அப்படின்னா கேம் வந்து இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் ஓவரால் ஃபேக்டர். இதுல இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இவ்வளவு கம்மியான பால் போட்டு இவ்வளவு ஆவரேஜ் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப கம்மி கிடையாது. 1000 பால்ஸ் போட்டதுக்கான ரெக்கார்டு. 1000 பால்ன்றது ரொம்ப கம்மியான டேட்டாவே கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி டூ மச். பட் எனிவே ஓல்ட் டிராஃபர்ட் மாதிரி 2500 போடல 2500 பால்ஸ் போட்டாங்கன்னா இம்பாக்ட் இன்னும் தெரியும். ஏன்னா லாங்கர் த கேம் யூ நோ த இம்பாக்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் மேபி இந்தியன் டீம் வந்து யோசிக்கலாம். மத்தபடி ஸ்பின்னர் ஆடுறதுக்கான குல்தீப் ஆடுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்கு. அப்படி குல்தீப்பே ஆடலைனாலும் வாஷி அண்ட் ஜடேஜா எஸ்பெஷலி ரவீந்திர ஜடேஜாவோட இம்பாக்ட் வந்து ஹெவியா இருக்க போகுது அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. இதுல இன்னொரு ஒரு குல்தீப் பாயிண்ட்டுக்கு வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஸ்பின்னர்ஸ் இந்த 2 ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பேசஸோட கம்மியா இருக்காங்க பவுலிங் ஆவரேஜ் இந்த கிரவுண்ட்ல. அதே மாதிரிதான் பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து பேசஸோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்மின்னு சொல்றதோட ஈக்குவல் பண்றாங்க. எவ்வளவு கிட்ட இருக்காங்க. கம்மியா இருக்கிறதுன்றது நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து அவங்க ஒரு 5000 பால்ஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து 1000 பால்ஸ்க்கான டேட்டானாலுமே இவ்வளோ வந்துட்டு டைட்டா இருக்கிறதுன்னும் போது இஃப் யூ ஹேவ் வெரி குட் ஸ்பின்னர் ஹூ கேன் ரியலி ஹேவ் அன் இம்பாக்ட் எஸ்பெஷலி குல்தீப் யாதவ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக குல்தீப் யாதவ் கம்பேர் பண்றதுக்கு வந்துட்டு நீங்க யார்கிட்டயுமே போக முடியாது. ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் போக முடியும். ஷேன் வான். அவர்கிட்ட நான் அவரோட டேட்டா வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இங்கிலாந்துலயே அவர் வந்து எந்த கிரவுண்ட்ல தெரியுமா அதிக விக்கெட் எடுத்திருக்காரு ஓவர்ல தான் 32 விக்கெட்ஸ். சோ வாட் இட் இஸ் சே ஐ மீன் யூ கேன் பிளே குல்தீப் யாதவ் ஹியர். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் எதுக்காக வந்து யோசிப்பாங்க அப்படின்னா இப்ப பவுலிங் ஆவரேஜ் வந்து ரொம்ப ஹையா இருக்கோ இல்ல வந்து பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்பவே ஹையா இருந்ததுன்னா என்ன யோசிப்பாங்கன்னா அப்ப ஸ்பின்னரோட யூசேஜே இல்லாத போது என்கிட்ட வாஷி இருக்காரு, என்கிட்ட ஜடேஜா இருக்காரு, நான் ஏன் குல்தீப்ட போனோம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப யூசேஜ் மேட்ச் இன்வால்வ்மெண்ட் இல்லன்றதான் நம்ம அந்த நம்பர் ஆஃப் பால்ஸ் போட்ட அந்த கிராஃப்ல வந்து பார்த்தோம். அதனாலதான் நிறைய பேர் யூஸ் பண்ணாம ஈவன் ஸ்பாட்டிங் ஸ்பின்னர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க. எட் குல்தீப் யாதவ் மாதிரி ஆளு வந்து இங்க வந்து பவுலிங் போட்டா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்ன்றதுக்கு தான் மோசமா போயிடாது. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நம்பர்ஸ். அதனால குல்தீப் வந்து ஒரு 4th சீமராவே கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த டேட்டா வந்துட்டு நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஸ்பின்னரா வந்து பார்க்காம நம்பி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேல கிரீன் பிச்சாவே இருக்குது. அப்படி போட மாட்டாங்க. அப்படி கிரீன் பிச்சாவே போட்டா கூட குல்தீப் யாதவ் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 ஸ்பேசர் தான் குல்தீப் இறக்கிட்டா. அப்ப இவங்க 3 பேரை வச்சு எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றத பத்தி கவலையே கிடையாது. சுந்தர் ஜடேஜாவோட 4th சீமரா குல்தீப் யாதவ டைரக்டா கேமுக்குள்ள வந்து 48th ஓவர் 45th ஓவர்லயே நம்ம கொண்டு வந்து கேம் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேலயே விக்கெட் எடுக்கிற பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் இந்த டேட்டா கம்பேரிசனை வந்து நான் சொல்றேன்.
வேற எதுக்காகவுமே இதை நான் வந்து கொண்டு வரல. எவ்வளவு டைட்டா போட்டிருக்காங்கன்றது பாருங்க. 26ன்றது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பேசருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்டிஷன்ல 3 ஸ்பின்னர் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இங்க வந்து அது தொடச்சு எரியப்பட்டிருக்கு இந்த நம்பர்ல. அப்படின்னு பார்க்கும்போது குல்தீப்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம போய் அது கிரிட்டிக்கல் இதுல வந்து நம்ம பார்ப்போம். அது இவங்க இறக்குறாங்களா என்ன எக்ஸ்பெக்டட் லெவல்ல வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இங்கிலாந்தோட ரெக்கார்டு லாஸ்ட் 5 கேம்ஸ்லுமே கொஞ்சம் இங்க வந்து மோசமா இருக்கு. தேவ் ஜஸ்ட் ஒன் ஒன்லி 3 அண்ட் லாஸ்ட் 2 அப்படின்றதுமே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் போடுவேன். எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பாருங்க. பவுலிங் அவரேஜ் கம்பேரிசன் இன்னிங்ஸ் வைஸ் இது. இன்னிங்ஸ் வைஸ் கம்பேரிஸ் பண்ணும்போது 4th இன்னிங்ஸ்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருக்காங்க பாருங்க ஸ்பின்னர்ஸ். சோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் அ கிரவுண்ட் வேர் ஸ்பின்னர்ஸ் கேன் ஹேவ் அ ஹெவி இம்பாக்ட். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரைக் ரேட்ட பாருங்க. பேசர்ஸ் விட இவங்களுக்கு வந்துட்டு கம்மியா இருக்குன்னும் போது இட் இஸ் அ கிரவுண்ட் தே கேன் பிளே. இப்போ இது எப்படின்னா நம்ம இங்க உட்காந்துட்டு அங்க வந்து டேர்ன் ஆகுமா ஆகாதுன்றது மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்றது வந்து பாயிண்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது வாட் டு எக்ஸ்பெக்ட்னு நம்ம பேசணும் அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸ் வெரி வெரி ரீசென்ட். அதே மாதிரி லாஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 டிரா நடந்திருக்கு கவுண்டில. அப்படின்னும் போது விக்கெட் எடுக்க இவ்வளவு கஷ்டப்படுறவங்க குல்தீப் யாதவ் வச்சு விக்கெட் எடுக்கிறது பெட்டரா இல்ல வந்து ஷார்துல வச்சு விக்கெட் எடுக்கிறது பெட்டரா அப்படின்றத வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு முடிவு எடுக்கணும். பட் இந்த டீமோட ஐடியாலஜி என்னன்றத நம்ம இந்தியன் 11ல போய் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டே வைஸ்லயுமே நீங்க போய் பார்க்கலாம். எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. பெருசா எந்த எந்த டேவுமே வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்ல முடியாது. எந்த டேவுமே வந்து கஷ்டமா இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி தி பேலன்ஸ்ட் கேம். ஐ திங்க் பீப்பிள் வில் என்ஜாய் லைக் எனிதிங்ன்ற மாதிரியான ஒரு கிரவுண்டா அது. எல்லா மேட்சுமே வந்து டே 5 வரைக்கும் போயிருக்கு இந்த சீரிஸ் த்ரூ அவுட்டாவே. அதுவுமே கில் அட்மிட் பண்ணிருப்பான். லைக் இந்த மேட்சுமே டே 5 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டியுமே இருக்கு. நீ சொன்ன மாதிரி பேலன்ஸ் கான்டெஸ்டா போனா கண்டிப்பா. சோ அதே மாதிரி இன்னொன்னு வந்துட்டு 4th இன்னிங்ஸ்ல போய் அப்படி சேசிங்கா பண்ணாலும் பிச்சும் உடையறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல அப்படின்றத அந்த 4th இன்னிங்ஸோட ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இது நம்மளோட ஓன் அல்காரிதம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுல வந்து 4th இன்னிங்ஸோட மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் வந்து அதிகமா இருக்குன்றதுனால எந்த பயமும் கிடையாது. டாஸ் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ எப்பயுமே கில் சொல்ற மாதிரி ஐ டோன்ட் நோ ஐ எம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட்னு சொல்ற மாதிரி he can really say it again ஈவன் ஆஃப்டர் லூசிங் ஒரு 14-16 மேட்ச் தோத்துட்டாச்சு இந்தியன் டீம் வந்து டாஸ். அப்படி பார்க்கும்போது எந்த விதத்திலுமே யாருக்குமே எந்த ஒரு பாதகமே கிடையாது. ஜஸ்ட் பிக் அ பெஸ்ட் டீம் you believe which can win and then you could play well and then you could win the game here if you have good bowlers who can get 20 wickets அப்படின்றதா இங்க ஓவரால் பாயிண்ட். ஃபார்ம் கைட் ஃபார்ம்ன்றது பாத்தீங்கன்னா மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்தியா வந்து த்ரூ அவுட்டா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த சின்ன சின்ன குரூஷியல் மொமெண்டம்ல தான் அவங்க சான்ஸை விட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க ஆன பேஸ்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் ரேட்ல இருந்து எல்லாத்துலயுமே வே ஹைட் தான். அப்படி பார்க்கும்போது இந்தியா தான் வந்து 2-1 இருந்திருக்கணும் சீரீஸ்ல. பட் சின்ன சின்ன அன்பார்ச்சுனேட்டான ரன் அவுட்ஸ் கேட்ச் ட்ராப்ஸ்னாலதான் வந்து அவங்க லைக் லைக் பின்தங்கி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது லைக் இந்த ஒரு பர்டிகுலர் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து 600 ரன்ஸ் ஹேவிங் ஜஸ்பிரீத் பும்ரா யுவர் ஸ்பியர் ஹெட் பவுலிங்ல அப்படி இருக்கும்போது அவரை வச்சுக்கிட்டு நம்ம அவ்வளவு ரன்ஸ் கன்சீட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ கன்சர்ன். அவரோட அவைலபிலிட்டியுமே என்னன்றது இன்னும் லைக் ஸ்டில் ஆன் த லைன் பைப் லைன். ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய கன்சர்ன். ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஃபிட் அண்ட் ரெடின்னு சொல்லி ஜிஜி வந்து சொல்லிட்டு இப்ப போய் அங்க போய் கியூரேட்டரோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ அந்த ஃபேக்டர்ல வந்து பார்க்கும்போது என்னதான் பும்ராவோட கன்சர்னா இருந்தாலும் இங்கிலாந்து வந்து மேட்ச் முடியும் போது தேவர் ஆக்சுவலி அபவுட் டு ஷேக் ஹேண்ட்ஸ். பட் இந்தியன் டீம் ஆல்மோஸ்ட் டினைட் இட் அண்ட் தி பேட்டட் ஃபார் சம் டைம் அப்படின்னு பார்க்கும்போது மொமெண்டம் வந்து இந்தியன் டீமுக்கு தான் கண்டிப்பா இருக்கு. பட் இட்ஸ் அ கன்சர்ன். இந்தியன் டீம் வந்து பும்ரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் கெரியர் 100 ரன்ஸ்க்கு மேல வேற பும்ரா வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு ஒரு இன்னிங்ஸ்ல போது கொஞ்சம் வந்து கஷ்டம் தான். பட் அந்த விதத்துல இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து மாதிரி வந்து 2 இன்னிங்ஸ் பவுலிங் போடாம அந்த பிச்ல ஒரே வாட்டி பவுலிங் போட்டு போய் உட்காந்துட்டாங்க 150 ஓவர். பட் ஆப்போனன்ட் வந்து 250 ஓவர்ஸ் மேல பவுலிங் போட்டதுன்றது அவங்களுக்கு ஒரு ஹெவியா வந்து டிபெண்ட் ஆகும். சோ இந்த ரெண்டு என்னதான் நம்ம வந்துட்டு இங்கிலாந்து இந்தியா 2 பேரோட லாஸ்ட் 5 மேட்ச் நல்லா பார்க்கும்போது வின்ஸ் வந்து இங்கிலாந்து கையில நிறைய இருந்தாலும் இந்த லாஸ்ட் டிரா அப்படின்றது வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு வின்னாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் லுக் அட் த ஃபார்ம் விச் தே ஆர் கம்மிங் இன். எஸ்பெஷலி இந்தியன் டீமை பொறுத்தவரை பேட்டர்ஸ் ஆர் இன் டெரிஃபிக் ஃபார்ம். Indian bowlers are not at all in form, especially going deep into the tournament. இது பெருசா வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை பத்தி நம்ம ஸ்பாட்லைட்ல வந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எழுப்புவோம். அதான் ஓவரால் வந்துட்டு ஃபேக்டர். பட் ஒன் மோர் திங், இந்தியா வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல ஒரு டிராவ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபார்ம் வந்து நம்ம ட்ராக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். They are actually moving towards showing fight. That is the beauty.
நம்ம எப்பயுமே வந்து தோக்குறது ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் தாண்டி இந்த ஒரு யங் டீமை வச்சுக்கிட்டு ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்கறதுன்றது ஒரு பியூட்டிஃபுல் திங் டு வாட்ச். ஸோ அந்த விதத்துல மொமெண்டம் இந்தியா கையில இருக்கு. இங்கிலாண்டை பொறுத்தவரை அவங்க பவுலர்ஸுமே ஹாரி ப்ரூக்கை போடுற லெவலுக்கு வந்து வந்துருச்சு. ஸ்பின்னர்ஸ் ஆன லியம் டாசன் கூட பவுலிங் போடுறதுக்கு வந்து வரல. அவர் என்னமோ அந்த சீரீஸே ஆடல மச்சான், ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. ஆடனோடனே பவுலிங் போட அவருக்கு வந்து ரெடி இல்லைன்னும் போது ஸ்டோக்ஸ் இதெல்லாமே பத்தி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்லைட்டை வந்து பேசுவோம். ஸோ இங்கிலாந்து கோயிங் இன் வித் லெஸ் மொமெண்டம். இந்தியாவோட பேட்டர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலர்ஸ் வந்து நாட் இன் வெரி குட் ஃபார்ம். அங்க வந்து அப்படி கிடையாது. பேட்டர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஹேவிங் அ வெரி குட் ஃபார்ம் இங்கிலாந்துக்கு. பவுலர்ஸ்மே வந்து ஃபார்ம் இல்ல. சோ அட் தி எண்ட் ஆஃப் தி இட் இஸ் லைக் 0-0 எல்லா மேட்சும் சொன்னதே சொன்ன மாதிரி தான் வந்து முடியுது இந்த சீரிஸ். கண்டிப்பா இந்த 4 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு என்ன மெயினானா லைக் கேப்டன்ஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸ்டோக்ஸ் அந்த பக்கம் வந்து பவுலிங் வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுப்மன் கில் அவர் வந்து ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டுக்கு போற அளவுக்கு லைக் கேப்டனா வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர் ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும். த்ரூ அவுட் அதுல மெயின் மேட்டரா 2 டீம்லயும் வந்துட்டு டைட்டா இருக்கிறதுல 2 பிளேயர்ஸும் ஃபார்ம்ல இருக்கிறதுன்றது வந்துட்டு 2 டீமோட கேப்டன்ஸும் ஃபார்ம்ல இருக்குன்றது பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவர் வந்துட்டு கவாஸ்கர் பிராட்மேனோட ரெக்கார்ட்லாம் தூக்கி சாப்பிடுறாருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் இன் ஃபார்ம் கைட். நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கைடை பத்தி நம்ம பார்த்துறோம். நெக்ஸ்ட் ஆன் டு இந்த ஸ்பாட்லைட். ஸோ எதெல்லாம் பத்தி நம்ம பேச போறோம்ன்றது வந்து கீழே டிக்கர்ல ஓடும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே இந்தியன் பேசஸை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்ன மச்சான் இந்தியன் பேசர்ஸ் பேர்ல மட்டும்தான் பேஸ் இருக்கு. ஆனா வந்து த்ரூ அவுட்டா லாஸ்ட் மேட்சஸ்ல வந்து அன்சுல் கம்போஸ் போட்டதெல்லாம் ரொம்ப உண்மையிலேயே வந்து கன்வின்சிங்கா இல்ல. 120 தான் கிளாக் பண்றாரு. சிராஜ் மட்டும் தான் ஒர்க் ஹார்ஸ் மாதிரி ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காரு. ஈவன் ஸ்பியரட் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஹெட்டிங்ல வந்து அவர் போட்ட நம்பர் ஆஃப் பால்ஸ்ல எவ்வளவு 140 கிளாக் பண்ணிருக்காருன்னா 30%. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கிராஜுவலா கம்மியாகி 10% கிட்ட வந்துருச்சு. ஸோ இவ்வளவு பால்ஸ் போட்டுமே அவரால் வந்து அந்த 140 கிளாக் பண்ண முடியல. லைக் அவருக்குமே வந்து ஆங்கிள்லயுமே போன மேட்ச் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஏ கன்சர்ன். அதே மாதிரி அர்ஷதீப் வந்து உள்ள வர போறாரு. பிரசீத் கேன் கிளாக் அரௌண்ட் 130 140. ஸோ அண்ட் தென் அந்த என்சிஏ பத்தி கொஞ்சம். ஆமா, அந்த இந்தியன் பேசர்ஸோட ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அன்சுல் கம்போஸ் வந்து ரெடி பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அந்த அவர் பவுலிங் போடுறது பார்த்தா ஃபிட் இல்லாத பவுலர் பவுலிங் போடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இட்ஸ் நத்திங் டு ரைட் ஆஃப் அகைன்ஸ்ட் அன்சுல் கம்போஸ் ஹியர். ஐ அம் டாக்கிங் அபவுட் என்சிஏ அண்ட் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங். இதுதான் கண்டிஷனிங்கா? ஏன்னா ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் இருக்குன்னா மச்சான், யூ நீட் டு ஹேவ் அ பவுலர்ஸ் ஹூ கேன் பவுல் 140 த்ரூ அவுட் த சீரிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆஸ்திரேலியாவை வந்து நம்ம எடுத்தோம்னா அவங்க 4 ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து வச்சிருக்காங்க. கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட், ஸ்காட் போலாண்ட். 135 மினிமம். நான் அது போலண்ட் வந்ததுனால வந்து சொல்றேன். இல்லனா 135 பிளஸ் 138 பிளஸ் வந்து நேச்சுரலாவே வந்து அவங்களால வந்து அடிக்க முடியுது டீப் இன்டு த கேம். சோ அப்படி வந்து பவுலிங் போடுற எவ்வளவு இன்எஃபெக்டிவ் ஆயிருப்பாங்கன்றதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி நான் சொல்றேன். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பிஜிடி வந்து ஜெயிக்கும் போது வித் நட்ராஜ் அண்ட் ஆல் அதர் பீப்புள். சோ அந்த டைம்ல இங்க ஒரே ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஆடும்போது கொஞ்சம் வந்து அவங்க ஃபெட்டிக் ஃபீல் பண்ணி கொஞ்சம் வார்மர் கண்டிஷன்ஸ்ல அவங்களால அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாங்க. என்னதான் அவங்க வந்து தோத்து இருந்தாலும் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாங்க. பட் சம்டைம்ஸ் பால ஃப்ளோட் பண்ற லெவலுக்கு தான் போனாங்க. ஆனா இங்க வந்து இந்தியன் டீமோட பேஸே வந்து ஃப்ளோட்டி லெவல்ல வந்து பேஸ் போயிருச்சு அப்பார்ட் ஃப்ரம் சிராஜ். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எவ்ரிபடி நோஸ் தட் தே ஆர் கோயிங் டு பிளே 10 இன்னிங்ஸ். ஐடியலி பார்த்தா ஒரு பவுலர்ஸ் வந்து போட போறாங்கன்னா எத்தனை ஃபாஸ்ட் பவுலரை வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்தாங்கன்றதே இங்க ஒரு கொஸ்டினா இருக்கு. இந்த பிக் பண்ண பவுலர்ஸ் கூட அன்சுல் கம்போஸ் ஹஸ் நாட் பிளேட் தட் மச். நான் சொல்றது அவர் இங்கிலாந்துல ஆடினாரு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போனாரு, அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்தாரு. ஆனா அவரே வந்துட்டு இந்த அளவுக்கு பேஸ்ல தான் அவர் போடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கன்சர்னிங்கா இருக்கு. அதே மாதிரி பும்ராவோட பேஸ் வந்து குறையறதுக்கான ரீசன் அவர் 3 மேட்ச் ஆட போறான்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் எட் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வந்துட்டு இவர் பாடிக்கு வந்து 3 மேட்ச் ஆட போறாங்கன்னு தெரிஞ்சுமே 140 பிளஸ் கீழே அதிகமா 140க்கு மேல வந்துட்டு ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து போடுறதுக்கான ரீசன் வந்து பும்ராவையுமே தாண்டி எஸ்என்சியையும் என்சிஏவையும் வந்து கொஸ்டின் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப கலீல் அஹமத் இருக்காரு, அதே மாதிரி முகேஷ் குமார் இருக்காரு, இப்போ நெக்ஸ்ட் இன்லைன்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. இவங்க எல்லாம் எவ்வளவு பேஸ் வந்து ஐபிஎல்ல ஒரு 24 பால்ஸ் போடுறதுக்கும் இங்க ஒரு 120 பால்ஸ் போடுறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அப்ப அந்த என்சிஏவும் ஸ்ட்ரென்தனிங் கண்டிஷன் கோச்சும் அந்த 24 பால்ஸ்ல அவங்க போடக்கூடிய பேஸும் அதுல போடக்கூடிய அந்த எஃபர்ட்டும் அந்த 120 பால் அவங்க மினிமம் ஒரு 20 ஓவர் ஆச்சு அதை மெயின்டைன் பண்ற லெவலுக்கு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாதான் 5 மேட்ச் சீரீஸ்லாம் வந்துட்டு வின் பண்ண முடியும். இல்லனா அட்லீஸ்ட் டிராப் பண்றதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பேட்டர்ஸ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாச்சு டிராப் பண்ணியாச்சு. இல்ல அப்படின்னா திருப்பி வந்து பவுலிங் போடவே முடியாது. 3 நாள் தான் கேப். சோ அப்படி இருக்கும்போது ஆர் தே ரியலி
ப்ரிப்பேர்டு வெல் இல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வந்து ஒரு ஆஸ்திரேலியா லெவல்ல இன்னும் வந்து டச் பண்ணுமா? ஏன்னா எம்ஆர்எஃப் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து சென்னையில தான் இருக்கு. வருஷம் ஒரு 3ல இருந்து 4 ஃபாஸ்ட் பவுலரை வந்துட்டு தத்தெடுத்து வளர்க்குறாங்க என்சிஏல. கரெக்ட்டா? தே ஆர் ஈவன் மயங்க் யாதவ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். உம்ரான் மலிக் வாஸ் பார்ட் ஆஃப் இட். சோ இப்படி வந்து ஒரு பிளேயர்ஸோட பேஸ் வந்துட்டு என்சிஏல வந்ததுக்கு அப்புறம் 2, 3 பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து தான் நம்ம வந்துட்டு பேசுவோம். பட் இங்க வந்து பார்த்தா அன்சுல் கம்போஜ் உள்ள வரும்போது whatever I have seen, he was clocking 133, 135 and wherever he was playing in. துலீப் டிராஃபில கூட 8 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அந்த மேட்ச்ல பார்க்கும்போது கூட 130, 132 போட்டாரு. டீப் இன்டு த கேம்ல நான் சொல்றேன். பட் ஆனா இங்க வந்தோனே டக்குன்னு பார்த்தா ஒரு 125, 126ல வந்து போடுறதுன்றது கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அண்ட் ஆல்சோ ஓவரால் அந்த என்சிஏவையும் கொஞ்சம் கொஸ்டின் பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து படுது. ஸோ தட்ஸ் ஒன் திங் ஐ திங்க் வி நீட் டு ரியலி ஹேவ் அ லுக். அது எப்படி வந்து போகுது அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இன்னொரு மெயின் பாயிண்ட், இப்போ பிரசித் கிருஷ்ணா மாதிரியோ ஒரு ஹர்ஷ்தீப் சிங் மாதிரியோ இவங்க 2 பேர்ல பும்ரா வந்து அவைலபிளா இல்லைன்னா ஒரு ஆள் வந்து ஆட போறாங்க. அதுல வந்து பிரசீத் வந்துட்டு ரொம்ப நாளா இங்க இருந்துட்டு இருக்காரு. அவர் அந்த 140 வந்து குறையாம அதே அதை மெயின்டைன் பண்ணாருன்னா எஸ்என்சிக்கு ஒரு பாராட்டு. இல்ல அவருமே வந்து சீமையும் ஸ்விங்கையும் நான் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் என் பேச குறைச்சுக்கிறேன்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னா, டீமுக்குள்ள பிரசீத் வந்ததே ஹைட் பேஸுக்கு தான். எடுத்த ரீசனே பேசுக்கு. ஆனா இங்க வந்துட்டு கண்ட்ரோல் வேணும். கண்ட்ரோல் வேணும்னா சிராஜ்ட்ட போங்க. கண்ட்ரோல்னா பும்ராட்ட போங்க. கண்ட்ரோல் குடுக்கிறதுக்கு பிரசீத் வர மாட்டாரு. ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்கோட வேலை என்ன அப்படின்னா, இருக்கிற பேஸ வச்சுட்டு அவங்க எப்படி வந்து பவுலிங் கோச்சும் சரி, ஸ்ட்ரென்த் அண்ட் 2 பேரும் சேர்ந்து பிரசித் கிருஷ்ணா should actually bowl with more control with same pace or minimum 2 to 3 pace extra. அது பண்றதுதான் வந்து ஹையஸ்ட் லெவல் எலிட் லெவல்ல ஆடுறதே தவிர இருக்கிற லெவல குறைச்சிட்டு வந்து கர்நாடகாக்கு போறதா பிரசித் கிருஷ்ணா. So that is what I'm looking forward. இந்தியன் பேசஸ் அவங்க ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கு. ஏன்னா டீப் எண்ட் ஆஃப் த இதுல வந்து ஆஸ்திரேலியாவே வந்து அடி வாங்கிருக்காங்க. அது அந்த எக்ஸாம்பிள் தான் நான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணேன். அது மாதிரி இல்லாம பும்ரா ஆடுறாரோ இல்ல வந்து சிராஜ் ஆடுறாங்களோ, இது யாரெல்லாம் ஆடுறாங்களோ அவங்களோட பேஸ்ல வந்துட்டு ஒரு மெயின் இது இருக்கு. அதே மாதிரி அது ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் லைனல் லென்த் வந்து ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும். சோ அதையுமே அந்த ஃபிட்னஸ் வந்து இருக்குன்றத இது ரெண்ட தான் வந்துட்டு ஒரு ஸ்பாட்லைல வந்து கண்டிப்பா நான் வந்து போடுவேன். சோ தட் இஸ் ஒன் அபௌட் இட். ஆப்போனன்ட்லயும் ஒரு ஆப் இருக்கு. கண்டிப்பா மச்சான். ஸ்டோக்ஸ் வந்து ஹி காட் ஹிட் ஆன் ஹிஸ் எல்போ, ரிட்டையர் ஆயிட்டு வந்தாரு. ஸோ நான் இப்போ ரீசெண்டா சொன்ன மாதிரி தான் ஹி இஸ் த கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். பவுலிங் லைனப்ல வந்து அவர் தான் பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு இங்கிலாந்துக்கு. சீரீஸ்லயே இப்போ வந்து த்ரூ அவுட் த சீரீஸாவே. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் வந்து பவுலிங் போடல அப்படின்னா பிகாஸ் தே ஆர் கோயிங் டு ரெஸ்ட் ஆர்ச்சர்ன்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது கஸ் அட்கின்ஸ் உள்ள கொண்டு வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா, பிகாஸ் இந்த மேட்ச் தோத்தாலும் சரி, டிராப் பண்ணா மட்டும் ஜெயிச்சா மட்டும் தான் அவங்களால சீரிஸ் வின் பண்ண முடியும். பிகாஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வேல்யூபிள். ஸ்லோ ஓவர் ரேட்லயுமே வந்து ஒரு ப்ராப்ளம்ல ஒரு பக்கம் இங்கிலாந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இதுல ஜோக் என்னன்னா, டிராப் பண்ணா 150 ஓவர் பவுலிங் போட்டு திருப்பி கை கொடுக்க முடியணும். அந்த அளவுக்கு ஃபிட்னஸ்ல இருக்கணும். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். 2-1 சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க. ஸ்டோக்ஸோட இன்ஜூரியோட இம்பாக்ட் எப்படின்னா, கேமை நீங்க வந்து டிராக் பண்ணி ஜவ்வா இழுப்பாங்க இந்தியன் பேட்டர்ஸோட டெக்னிக்கை வச்சு. அதை உடைக்கணும்னா ஸ்டோக்ஸ் தவிர யாருமே இல்லையா? அப்ப பிச் வந்து பிளாட்டரா இருந்தா ஸ்டோக்ஸோட பவுலிங் தேவை, இல்லைன்னா கம்பீட்டே பண்ண முடியாது இங்கிலாந்தால அப்படின்றதான் வந்து சொல்ல வருது. சோ இதுலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அவரோட இம்பாக்ட் வந்து விக்கெட் டேக்கிங்ன்றதை தாண்டி விக்கெட் விழுந்துரும், ஐ வில் பவுல் ரியலி விக்கெட் டேக்கிங் டெலிவரி நான் போடுவேன் 180 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஸ்டோக்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த பயம் இருக்கு. ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை தாண்டிட்டா மத்த எந்த பவுலர் வந்தாலுமே ஈஸியா ஆடிடுறாங்க. அது கார்ஸா இருந்தாலும், ஓக்ஸா இருந்தாலும், ஆர்ச்சரா இருந்தாலுமே இன்க்ளூடிங். அததான் ஸ்டோக்ஸுமே டச் பண்ணியிருந்தாரு. இப்ப போஸ்ட் மேட்ச்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இந்தியன் பேட்டர்ஸை வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களை அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு அவருக்கே தெரியுது. அப்ப அது அவர் மட்டும் தான் பண்ணணும் போது இந்த இங்கிலாந்து பவுலிங் அந்த பிச்சஸ்ல நம்ம வந்து போயிருவோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே. அதுல பர்டிகுலரா வந்து பார்க்கும்போது இந்த பவுலிங்ல ஸ்டோக்ஸ் இருந்தா ஒரு லெவல்லையும் இல்லாத போது ஒரு லெவல்லையும் இந்த பவுலிங் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறதான மெயின் ரீசன் அவங்களோட பிச்சஸ். ஏன்னா தே ஹேவ் நாட் grown up with these kind of pitches. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது மானஸ் லபிஷன் ஸ்மித் எல்லாம் போட்டு நக்கல் பண்ணி ஒம்பழுத்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பிச் வந்து ஸ்பைசியா இருந்தது. ஆனா இப்ப அவர் ஆடுறது 4 வருஷம் கழிச்சு வந்து ஆடுறாரு. எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு அந்த பிச்சஸ்ல. அதுவும் போன மேட்ச்ல வந்து பார்த்தா அந்த சாலிட் டெக்னிக் அண்ட் த டிஃபென்ஸ் ஃப்ரம் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு பிரீச் பை ஆர்ச்சர். சோ அப்படி பார்க்கும்போது இந்த பிச் வந்து இவங்க பவுலிங் அட்டாக்கே வந்து செட் ஆகாம அவங்களே வந்து இழுன்னு இழுவையா இழுத்துருச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, ஓக்ஸ் வந்து 1000 பால் போட்டுட்டாரு. ஸ்டோக்ஸ் வந்து 800-400 பால் போட்டாரு. கார்ஸ் வந்து 930 பால்ஸ் வந்து போட்டாரு. ரிஷப் பந்த் ரூல்ட் அவுட். யூ செட் கம் பேக், ஐ ஹர்ட் ரிஷப் பந்த்.
கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு திருப்பி கம்பேக்கா இருக்கட்டும். இந்த 1.4 பில்லியன் பீப்பிளுக்கே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பட்டாரு. த்ரூ அவுட் த ஹோல் நேஷன். அதுதான் கம்பீர் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் த பிளேயர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு பிளே இன் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். டெஃபினெட்லா வி ஹேவ் டு சல்யூட் ரிஷப் பந்த் ஃபார் கம்மிங் பேக் அண்ட் பிளேயிங் தட் இன்னிங்ஸ். வந்து ஒரு பெரிய ப்ளோ தான். பண்ட் மாதிரி ஒரு பிளேயர், ஹி கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த கேம் எனி டைம். பால் சாஃப்டா இருந்தா லைக் இது பண்ணிடுவாரு, நியூ பாலா இருந்தாலும் அடிப்பாரு. ஸோ அவர் வந்து போயிட்டாரு அப்படின்னா துருவ் ஜுரேல் வந்து உள்ள வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி a huge blow for இந்தியா. ஏன்னா அந்த ரன்ஸ் டிஃபரன்ஸுமே வந்து ரொம்ப, ஏன்னா ரன் ரேட்ல ஃபர்ஸ்ட் மேட்சஸ் செகண்ட் மேட்ச்ல வந்து ஆடுறதுக்கு முக்கியமான காரணமே ரிஷப் பந்த் தான். ஏன்னா பேஸ்பாலோட அந்த ரன் ரேட் கம்ப்ளீட் பண்ணது வந்து இந்தியா த்ரூ அவுட்டா ஃபர்ஸ்ட் இனிஷியல் 2 மேட்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த செஷன்ல டாமினேட் பண்றதே பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 4 ஆனாலும் இவங்க 3.9 அப்படி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே ரிஷப் பந்த் தான். இதுல முக்கியமா ஸ்டோக்ஸ் வந்து எப்படி பவுலிங் போட வந்தா இந்தியா பயப்படுவாங்களோ அது மாதிரி பண்ட் வந்து பேட்டிங் பண்ண வந்தா இங்கிலாந்து மட்டும் இல்ல இங்கிலாந்து பப்ளிக்கே வந்து பயப்படுறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கிறவர் வந்து டீம் அவுட் வெளியே எடுத்துட்டா ஒரு ஹார்ட் பீஸே எடுத்த மாதிரி தான் இருக்கும். இதுல நிறைய பிரஷர் ஆன் வென் பண்ட் இஸ் அரவுண்ட் ஜடேஜா, வாஷி, ஈவன் கில் இவங்க எல்லாம் ஆடும்போது அது வேற மாதிரி வந்து தெரிஞ்சுது. இப்போ வந்து துருவ் ஜுரேல் ஒரு பேட்டரா, பண்ட் கீப்பர்ன்றதை தாண்டி நம்ம விட்டுட்டு ஒரு பேட்டரா நம்ம பார்க்கும்போது டாப் 5 ரன் ஸ்கோரர்ல வந்து அவரும் வந்து இருக்காருன்னும் போது வால்யூம் ஆஃப் ரன்ஸ்மே கையை விட்டு போகுது, எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளேயிங் இன் இங்கிலாந்துமே கொஞ்சம் கையை விட்டு வெளில போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனுமே வந்து வெளில விட்டு போகுதுன்றது கொஞ்சம் பெரிய இம்பாக்ட் தான் இந்தியன் டீமுக்கு. ஸோ ஹோப் துருவ் ஜுரேல் வந்து எப்படி பண்றான்றத நம்ம நல்லா பண்ணுவார் நம்ம எதிர்பார்ப்போம். அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்க போது, அவர் எப்படி டாக்டிக்கலா யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பிளேயிங் 11 டிஸ்கஷன்ல போய் நம்ம ஸ்ட்ரெயிட்வே பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டீம் நியூஸ் இருக்கு. A man ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஒரு சென்னையில இருந்து ஸ்ட்ரெயிட்டவே வந்துட்டு ஆடாம சாய் சுதர்ஷன், வாஷின் சுந்தர் இவங்கள மாதிரி சென்னையில இருந்து வராம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவாங்க. அவரையும் சரி ஹரிநிஷாந்தையும் சரி 2 பேரையுமே டிஎன்பிஎல்ல மட்டும் இல்ல ஆல் அதர் பிளேயர்ஸ் ஆல் அரவுண்ட் தமிழ்நாடு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு காலப் வந்து கிடைச்சிருக்குதுன்றது வந்துட்டு பர்சனலி ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ரியலி டாக் அபவுட். பண்டோட இன்ஜுரி தான் ஒரே ஒரு டீம் நியூஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் நியூஸ் என்ன பொறுத்தவரையும் ஜெகதீஷனுக்கு வந்துட்டு ஒரு காலப் கிடைச்சது தான். ஏன்னா அவரு ஐபிஎல் எல்லாம் ஆடுறது வந்து ஒரு ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட் இதெல்லாமே தாண்டி இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டவே ரஞ்சி டிராஃபில போய் லுக் அட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் தி லாஸ்ட் 2 ரஞ்சி டிராஃபி ஃபார் தமிழ்நாடு. கீப்பிங்கும் பண்ணிட்டு ஓப்பனிங்கும் பண்ணுவாரு. அதுல வந்து 74 ஆவரேஜ் வித் 56. ஸோ இதெல்லாம் நம்பர்ஸ் வந்து கீழே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஓவரால் கம்பீட் பண்ணவங்க கேஎஸ் பரத், உபேந்திரா யாதவ், அதுக்கப்புறம் வந்து குமார் குஷாக்ரா, அபிஷேக் போரல், இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் தான் இவரோட ஓவரால் காம்படிஷன். இந்த காம்படிஷன்ல இருந்து நரேன் ஜெகதீஷன் வந்து உள்ள வந்திருக்காருன்னா அவருக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு மெயின் ரீசன் அவரோட கீப்பிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் ரொம்ப சாலிடான கீப்பர்ஸ். இப்ப மத்த கீப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் ஃபார்முமே நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்காரு. துலீப் டிராஃபில இவர் வந்து பிக் பண்ணும்போது கூட கீப்பிங் பண்ணிட்டு அபிமன்யு ஈஸ்வரோட ஓபன் பண்ணும்போது he scored a 50 and he has really did well for Tamil Nadu as a main batter. ஏன்னா அவரோட ரன் ஓவரால் கெரியர் ஆவரேஜுமே பாருங்க 47.5. இன்னொன்னு அவரோட flexibility to bat across the position as a கீப்பர் பேட்டர். ஈவன் ஓபன் பண்ணி கீப்பிங் பண்றாரு அப்படின்னும் போது அவரோட கீப்பிங் கிரெடென்ஷியல்ஸ் ரொம்ப ஹையான லெவல்ல வந்து போயிருக்குன்றதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியா ஏ கால்ஸ்மே ரீசெண்ட் டைம்ல வர ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா பைப் லைன்ல அவரோட கம்பீட் பண்ணவங்க எல்லாத்தையும் ரெட் பால்ல பீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டவே புட் அப் பண்ணி மேல வந்திருக்கிறாரு. இந்த துலீப் டிராஃபி லாஸ்ட் டைம் நடக்கும்போது சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ரன்ஸ் வந்து நிறைய அடிச்சிருந்தாரு. எட் சஞ்சு சாம்சனோட ஃபோக்கஸ் ஆன் ரெட் பால் வந்து குறைஞ்சிருச்சு. இஸ் டர்னிங் இன்டு மோர் ஒயிட் பால் பிளேயருங்கிறதுனால இவருக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அதே மாதிரி இஷான் கிஷானை பத்தி கூட ஹரி வந்து ஆஃப் ஏர்ல வந்து சொல்லிட்டு இருந்தான். ஹி வாஸ் ஆக்சுவலி அபவுட் டு ஜாயின் த டீம் பட் இன்ஜுரி இருந்ததுனால அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னும் போது எனக்கே வந்து நரேன் ஜெகதீஷனை வந்து போனோட ஈவன் ஈஸியா கேஎஸ் பரத் கூட போயிருக்கலாம். ஏன்னா இஸ் பெட்டர் கீப்பர். பட் ஆனா கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேஎஸ் பரத் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டவே நியூவர் கீப்பருக்கு வந்துட்டு போனதுன்றது வந்துட்டு இட் வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஹோப் Naren Jagadish, I mean, touch wood, Dhruv Jurel should not actually get injured. But if at all, if he get injured, actually, Indian team has a very, very good keeper and a batter to really compete and bat at even number 5 due to solid technique and overall keeping la வந்து brilliant-ஆ பண்ணுவாரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த லெவல்ல
பவுலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் 5th டெஸ்ட்ங்கிறதுனால நரேன் ஜெகதீஷன் அப்படியே ஆடினா கூட ஒரு 50-80 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா டயர்ட் பிச்சஸ் அண்ட் ஃபிளாட்டர் பிச்சஸ் டயர்ட் இங்கிலாந்து பவுலர்ஸ்ங்கிறதுனால ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். அப்படி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது நடந்தா கூட. ஸோ ஐ திங்க் ஐ ஜஸ்ட் சல்யூட் நரேன் ஜெகதீஷன் டு ரியலி ஃபைட் அவுட். ஏன்னா சிஎஸ்கே இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் நான்லாம் நினைச்சேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்துட்டு, ஏன்னா ஐபிஎல் நோக்கி தான் எல்லாருமே நகருவாங்க. எஸ்பெஷலி ஒரு கீப்பரா இருந்துட்டு ஒரு டீமுக்குள்ள போக முடியலையே, சான்ஸ் கிடைச்சுமே போக முடியலையே அப்படின்னு சொல்லி இல்லாம அந்த ஃபைட்டை ஃபுல்லா வந்துட்டு உள்ள வாங்கிட்டு ரஞ்சி டிராஃபில போயிட்டு டே ஆஃப்டர் டே வந்துட்டு உயிரை கொடுத்து அவர் பண்ணதுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு சக்சஸ் வந்து அவர் வந்து பார்த்திருக்கிறாரு. ஏன்னா கால் அப் பண்றதே ஒரு பெரிய விஷயம். கால் அப் பண்றதுன்றது யூ ஆர் இன் த ஐ ஆஃப் செலக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்ல இருக்கும்போது இவருமே ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ ஆர் அண்டர் லைக் என்சிஏலயுமே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருந்தாருன்றதுனால ஹி வாஸ் ரெடி, ஹி வாஸ் நாட் சர்ப்ரைஸ்ட் இன் திஸ் இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ அந்த விதத்துல வி ஆர் வெரி மச் ஹாப்பி. ஹோப் ஹி பிளேஸ் ரியலி வெல் இஃப் ஹி கெட் அ சான்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டுக்கு வந்து ரஞ்சி டிராஃபி அடிச்சு கொடுப்பாரு அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் அவே பிளேயிங் 11 டிஸ்கஷன் போயிடலாம். ஸோ இங்கிலாந்துல தான் எனக்கு தெரிஞ்சு மச்சான் லைக் தேவ் brought in ஜேமி ஓவர்டன். என்னன்னா இந்த ஆஷஸ்க்கு வந்து ப்ரீ மேட்ச் மாதிரி தான் வந்து முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து தே வில் ரெஸ்ட் ஹிம் அண்ட் தென் லைக் புக் த டிக்கெட்ஸ் டு ஆஸ்திரேலியா ஃபார் ஆஷஸ்ன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஈவன் கஸ் அட்கின்சன் வந்து உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டியுமே நிறைய இருக்கு. பிகாஸ் ஆல்சோ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் ஓவல். ஈவன் லைக் அவரால் வந்து லைக் இந்த பவுன்ஸை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த பர்டிகுலரா ஓவல் பிட்ச்ல. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஆஷஸ் இதை விட்டு ஆஷஸ்க்கு கொண்டு போயெல்லாம் அவர் வந்து செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. கவுண்டி டிவிஷன் 2ல வந்து ஆடினோடனே டைரக்டா இல்ல இந்தியன் டீம்லாம் வேணா நான் நேரா ஆஷஸ் போய்க்கிறேன்னா அங்க போயெல்லாம் ஒரே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான் வந்துட்டு வேற ஷெட்யூல் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா ஆஷஸ்க்கு. அதனால வந்து கண்டிப்பா ஆட்கின்சனோட மேட்ச் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்றதுக்காவது இந்த சீரீஸை வந்து விட்டுறணும். இன்னொரு மெயின் மேட்டர் என்ன, மேட்ச் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்றதுக்கு இந்தியா தானான்னு நினைப்பீங்க. அவங்க ஆல்ரெடி சீரீஸ் வின்னு டிராப் பண்ணா போதும். இப்ப நம்பர் ஆஃப் பால்ஸ்ல அதே பேஸ் வந்து ஆட்கின்சனுக்கு இருக்கா, அவர் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் எந்த லெவல்ல போடுறாரு, நம்பர் ஆஃப் பால்ஸ் வால்யூம் ஆஃப் பால்ஸ் உள்வாங்கும் போது பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல குறையுதா, என்னெல்லாம் பண்றாரு. ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்போது சில பவுலர்ஸோட ஓவரால் ரிலீஸ் பாயிண்ட்ல இருந்து நிறைய விஷயமே டெக்னிக்கலா மாறும். அதெல்லாம் எதுவும் இருக்கான்றத மேட்ச் சுச்சுவேஷன்ல உள்ள விட்டு அடிச்சு பார்த்தா தான் தெரியுமே தவிர மத்தபடி வெளில இருந்து பார்க்கும்போது ஆட்கின்சனை வேணா கொண்டு போய் அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. அந்த ரீசனுக்காக கண்டிப்பா ஆட்கின்சன் வந்து ஆடுவாங்க. இன்னொன்னு டங்க் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே அட்கின்சன் இஸ் ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் கார்ஸ் கைண்ட் ஆஃப் அ பவுலர். ஆர்ச்சருக்கு கைண்ட் ஆஃப் பவுலர் வந்து ஜாஸ் டங்க் தான். ஏன்னா அவர் தான் வந்துட்டு விக்கெட்ஸ்மே நிறைய எடுத்திருந்தாரு. கரெக்டா இருக்கும் ஒரு அந்த பேஸுக்கும் அந்த ரிலீஸ் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இதுல ஓவரா அடி வாங்குற போறவர் வந்துட்டு ஓக்ஸ் தான். ஏன்னா அவர் நம்பர் ஆஃப் பால்ஸ் நிறைய போட்டதுனால அவரோட பேஸ். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபேக்டர் நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவோம் ரெண்டு டீமுக்கும் பவுலிங் பத்தி நம்ம பேசும்போது. லாஸ்ட் மேட்ச்ல நடக்கும்போது பெருசா வந்துட்டு ஒரு ட்ரை கண்டிஷன்ஸ் கிடையவே கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபௌட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி வந்துட்டு ஜென்ரலாவே வந்துட்டு நல்ல கிளவுடியா தான் இருந்தது. யாருக்குமே பெருசா வந்து ஸ்வெட் அவுட் பண்ண மாதிரியே தெரியவே கிடையாது. மேபி ஹெவினஸ் இந்த லெக்ஸ் மேபி வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் இந்தியன் டீமும் சரி ரெண்டு பேருமே ரெக்கவரி தான் இருக்காங்க. ஒரே ஒரு செஷன் தான் முன்னாடி நெட் செஷன், அதுக்கப்புறம் மேட்ச்க்கே வந்துருவாங்க டைரக்டானும் போது கிறிஸ் வோக்ஸை வந்து ஆடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி அந்த லென்த் வந்து ரெண்டு சைட் பவுலருமே வேணும் உங்களுக்கு. ஃபுல்லா லென்த்ல போட்டு சீம் பண்ணக்கூடிய பவுலர் ஓக்ஸுமே வேணும், ஷார்ட் சைட்லமே போட்டு பாலை வந்துட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொண்டு வர ஆளுங்களுமே வேணுங்கிறதுனால நம்ம வந்து கிறிஸ் வோக்ஸ் கொண்டு வந்துக்கலாம். இல்ல இந்த பிட்ச்ல வந்துட்டு மூவ்மெண்டே இருக்காது, ஃபுல் பிளாட்டா இருந்தா ஜேமி ஓவர்டனை கூட இழக்கிடலாம். ஸ்டோக்ஸ் வந்து அவரோட இன்ஜுரி இருக்கிறதுனால ஓவர்ஸ் வந்து ஓவர்டன் வச்சு பேலன்ஸ் பண்ணுவோம் லைக் பார்ப்பாங்க. ஆமா, அதுவும் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஆனா ஓவர்டனோட இது வந்துட்டு பார்த்தா அந்த கிரெக் அவர் இப்ப எடுத்த ஜேமி ஓவர்டன் 6 விக்கெட் எடுக்கல, கிரெக் ஓவர்டன் தான் 6 for எடுத்திருக்கிறாரு அவர் ஆடுற இதுக்கு. அது மாதிரி ஜேமி ஓவர்டன் எடுத்திருந்தா தான் எடுத்திருக்கலாமே. அவர் வந்துட்டு கொஞ்சம் சாய் கிஷோர் ஆடுற டீம்ல தான் ஆடிட்டு இருக்காரு இவரு. ஐ மீன் ஹி வாஸ் நாட் பவுலிங் தட் மச் வெல். பட் அது மட்டும் இல்லாம இன்னும் ஜேமி ஓவர்டன் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா யூ கான் கன்சிடர் மிஸ் அ ப்ராப்பர் பவுலர். ஹி கேன் கன்சிடர் இஸ் அ பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆனா ஓக்ஸ்ட்ட குடுக்குற மாதிரி நியூ பால தூக்கி நம்ம வந்து கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு ஃபேக்டருமே இருக்கு. பட் அதே மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து சொல்லிட்டாரு, தட் இஸ் அன் எமோஷன், ஹி வில் கம் அண்ட் பவுல் ஃபார் ஷியர். அது வேணும்னே பண்றதுதான். கமலஹாசனுக்கு டஃப் கொடுக்கணும்னு சொல்லி யூகேல இருந்து நினைச்சு பார்த்தாலும் ஆஸ்கார் அவார்டு கொடுற ட்ரம்ப்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவர் எப்ப இறங்கும் போது. சோ இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும் போது ஸ்டோக்ஸ் வில் கம் அண்ட் பவுல், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் அதை ஒரு பாயிண்டா வச்சா கூட ஓக்ஸ் மாதிரி 125 போடக்கூடிய ஒரு பவுலரு லாஸ்ட் மேட்ச்மே வந்து கண்டிஷன்ஸ் அந்த அளவுக்கு ஹியூமிடா இல்லாதனால அவங்கள வச்சு ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறோம். மத்தபடி
ஆலி போப் மேல எந்த பிரஷருமே கிடையாது. ஈ ஸ்கோர்ட் அனதர் 70 அண்ட் ஓவரால் பேட்டிங் வந்து செட்டு. பட் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஜேமி ஸ்மித்தும் ஹாரி ப்ரூக்கும் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ரூட்டும் ஸ்டோக்ஸ் நீங்க அடிச்சுக்கோங்க, எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா டீப் இன்டு த டோர்னமெண்ட் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சீரீஸ்ல எங்கர் பேட்டர்ஸோட வீக்னஸ் வந்து இந்தியன் டீம் வந்து ஃபைண்ட் பண்ணி பெட்டரா அவங்க போட்டிருக்காங்கன்றது இந்த இடத்துல நான் ஸ்லைட்டா வந்து ஆட் பண்றேன். அது எப்பவுமே நடக்கும், இல்ல எந்த டீம் போனாலுமே. அதுதான் ஜெய்ஸ்வாலுக்குமே வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். அதெல்லாம் தாண்டி ஹாரி ப்ரூக்கும் ஜேமி ஸ்மித்தும் வந்தா இந்த சீரீஸை 3-1 ஜெயிக்கலாம். இல்ல அப்படின்னா இட் வுட் பி ரியலி டஃப் லுக்கிங் அட் த பிச் அண்ட் தேர் மைட் பி அ டிரா ஃபார் தெம். பட் இவ்வளவு நல்லா விளையாண்டு டிரால போய் சீரீஸ் முடிஞ்சதுன்னா கஷ்டம் தான். ஏன்னா அவங்களோட டாமினேஷன் இந்த லாஸ்ட் மேட்ச் வில் ஹர்ட் தெம் ஆக்சுவலி. 669 அடிச்சு வேற தோத்துறாங்க. இந்த 669 டைரக்டா இந்த இந்தியன் 11 நம்ம வந்து போயிடலாம். 669 கொடுத்தது வந்துட்டு ஒரு மொமெண்டமா வந்துட்டு பவுலிங் சைட்ல கண்டிப்பா மொமெண்டம் சுத்தமா கிடையாது ஓவரால் டீமுக்கு. சோ அந்த விதத்துல இந்தியன் டீமுக்கு வந்துட்டு நாளைக்கு டாஸ் ஜெயிச்சு பிச் வந்து ட்ரை பிச்சா இருந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் இங்கிலாந்து பண்ணிட்டாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபெக்டிவா அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண போறாங்கன்றது வந்து சுத்தமா தெரியல. பட் அதெல்லாம் தூக்கி இப்ப ஓரமா வச்சாலும் பும்ரா வந்து ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்து வைக்கும் போது அவர் வழக்கம் போல பேட்ரியாட்டிசமோட தான் பதில் வந்து சொன்னாரு. அவர்கிட்ட கேக்குறப்ப வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் ஒன் பிளேயர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அந்த விதத்துல பும்ரா இஸ் ஃபிட், ஐ மீன் ஹோல் டீம் இஸ் ஃபிட் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா 3 மேட்ச் தான் ஆடணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பும்ரா வில் கிவ் another ட்ரை பிகாஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் வந்து செப்டம்பரை தாண்டி தான் வந்து இருக்கு. அதே மாதிரி பெருசா இம்பார்ட்டன்டான சீரிஸ் அந்த சீரிஸ்ல கூட அவர் ஆடுவாரான்னு சொல்ல முடியாது. நான் ஷெட்யூல பார்த்தேன். சவுத் ஆப்பிரிக்காவும் சரி பங்களாதேஷ் சீரிஸ் ஆடினாங்கன்னா கூட அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து பும்ரா ஆட வைக்காம சிராஜ் வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் பவுலர் தான் ஆடுவாங்க. அந்த கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி பிகாஸ் திஸ் இஸ் a series decider. If you haven't playing Bumrah then there is no point. ஆமா. சோ திஸ் இஸ் த ரைட் டைம் அண்ட் யூ கேன் கிவ் ஹிம் ரெஸ்ட் ஃபார் சோ மெனி. செப்டம்பர்ல எல்லா ஏசியா கப் நடந்தாலும் எதுலயுமே வந்து பும்ரா வந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்தியன் டீமுக்கு ஒயிட் பாலை பொறுத்தவரை. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒயிட் பால்ல அண்ட் பெருசா அதுல ஸ்டேக்கும் கிடையாது. ஆனா வெரி ரேர் டு டிரா இன் இங்கிலாந்து சீரீஸ். இவ்வளவு ஃபைட் பண்ணி அந்த டிராக்காக கண்டிப்பா பும்ரா ஆடுவார்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஆகாஷ் தீப்புமே வந்து ஃபிட்னு அவர் சொன்னதுல நம்ம வந்து எடுத்துக்கிட்டனால இவங்க 3 பேர் தான் வந்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இங்கதான் ஷார்துல் தாக்கூர்ன்ற பேரை பார்த்தோன்னே நாங்க போட்டிருக்க ரெண்டுமே எக்ஸ்பெக்டட் 11 தான் போட்டிருக்கோம். சோ அதுல இந்த 11ல இருக்க டாக்டிக்கல் எரர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நம்பர் 8ல வந்து ஷார்துல் ஆடுறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் 2 மேட்ச் ஷார்துலோட பவுலிங்க போய் பாருங்க, ஷார்துல் பேட்டிங்க பாருங்க ஓவல்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு தெரியுமா WTCல ஒரு 50, அங்க முன்னாடி நடந்த மேட்ச்ல 191 அடிக்கும் போது இவர் ஒரு 50. இந்தியா ஜெயிச்சதுக்கே ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டிக்கலா தூக்கி பண்ணுவாங்க. இப்ப மெயின் ஃபேக்டர் என்னன்னா அதுல எல்லாம் 18 ஓவர் வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து போட்டிருக்கிறாரு. ஆனா இப்போ யூஸ் பண்ணதும் போது ஓவராலாவே பார்த்தா மேட்சுக்கு மொத்தமாவே 26 ஓவர் 29 ஓவர் தான் போட்டிருக்காரு. சோ அப்படி வந்து பார்க்கும்போது அவரோட யூசேஜ் வந்து இந்த டீமுக்கு பெருசா இல்லையோ அப்படின்றதான் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது பிளாட்டர் கண்டிஷன் ஹேவிங் பும்ரா சிராஜ் ஆல்மோஸ்ட் பவுல் 900 பால்ஸ். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு 834 போட்டாரு, இன்னொருத்தர் வந்து 700 பிளஸ் போட்டாரு. யூ கேன் எக்ஸ்பெக்ட் போத் ஆஃப் தெம் டு பினிஷ் மோர் தென் 1000 டெலிவரிஸ் நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி டயத்துல நீங்க ஷார்துல் ஒரு பவுலரா நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னா இது வந்து கிரிட்டிக்கலா எங்க போய் மாட்டோம் அப்படின்னா வந்து பும்ரா மேட்ச் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கிளம்பி போன மாதிரி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுவாரு, இல்லைன்னா சிராஜ் போயிடுவாரு. சோ போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஷார்துல் நீங்க போட்டே தான் ஆகணும். இப்ப பும்ராக்கு இன்ஜுரி பண்ணி ஷார்துல் தாக்கரை கொடுக்குறீங்களா இல்ல ஷார்துலை எடுத்து ஷார்துலை யூஸ் பண்ணுவீங்களா? இது ரெண்டுமே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்டா வருது. இது ரெண்டுமே பண்ணாம ஈஸியா போகணும்னா பேட்டிங்ல ஒரு 30 ரன்னை விட்டு கொடுத்து குல்தீப் யாதவ் வந்து எடுக்கலாம். அதுக்கான எல்லா இதுமே தான் வந்து இந்த பிச்ல இருக்குன்றத நம்ம வந்து ஓவல் அண்ட் இட்ஸ் நேச்சர்ல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தோம். சோ ஐ திங்க் திஸ் இஸ் த பிச் வேர் தே கேன் பிளே குல்தீப் யாதவ் அண்ட் கிவ் அவே ஒன் ஸ்பாட் ஃபார் அ பவுலிங் அப்படின்றதான் இது. பட் அவங்க இந்த 11 தான் வந்து ஆடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் குல்தீப் ஹேஸ் டு பிளே அப்படின்னு நான் இந்த ப்ரிவியூலயுமே வந்து சொன்னதே கிடையாது. முன்னாடியே ஆடினா 20 விக்கெட்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம். பட் திஸ் இஸ் அ கிரவுண்ட் குல்தீப் ஹேஸ் டு பிளே அண்ட் வில் பிளே இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரையரா இருந்ததுன்னா அவர் வந்து ஆடிடுவார். கிரீனரா இருந்தா இந்த பிச் ஆடுவாங்க, இந்த 11 ஆடுவாங்க. ட்ரையா மட்டும் இருந்தது கண்டிப்பா வந்து குல்தீப் தான் வந்து ஆடுவாங்க. ஆடுறதுக்கு வந்து தயங்க மாட்டாரு கௌதம் கம்பீர், என்னோட வச்சு சொல்லுது. மச்சான் வேர் டஸ் துருவ் ஜுரேல் பேட்? பிகாஸ் வாஷிங்டன் சுந்தரமே ஒரு செஞ்சுரி அடிச்சாச்சு, ஜடேஜாவே ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. லைக் ஓவர்ல பார்த்தா அப்படின்னா ஒரு சைட்ல வந்து 70 மீட்டர் இருக்கும், ஒரு சைட்ல வந்து ஒரு 64 மீட்டர் மாதிரி தான் இருக்கும் பவுண்டரி. அந்த ஷேப் முடிகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டு மாதிரி வரும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு லெஃப்ட் ரைட் போவாங்களா இல்லை லெஃப்ட்னு போவாங்க. ஏன்னா பிகாஸ் தெர் வாஸ் ரிஷப் பந்த் அப்போ இருக்கும்போது அந்த இதுல போனாங்க. இப்போ துருவ் ஜுரேல் உள்ள வரதுனால
அவர் வந்து டெய்ல் கூட, ஏன்னா வாஷிங்டன் சுந்தரமே வந்து ஒரு 200 பால்ஸ் பிடிச்சாரு. இப்ப சாய் சுதர்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 ஸ்பாட்டை வந்து டிசர்வ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா விழுந்ததுக்கு அப்புறம் 60 ரன்ஸ் அடிச்சதா இருக்கட்டும். ஸோ அப்படி அந்த விஷயத்துல துருவ் ஜுரலோட அந்த ஒயிட் பால் டெக்னிக் இருக்கும்போது அவரை வந்து டெய்லண்டர்ஸ் கூட ஆட வச்சுட்டு வாஷியை மேல புஷ் பண்ணுவாங்களா? அதுதான் ஐடியல். அவங்க வந்து ஐடியல். ஆனா இந்த இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு டாக்டிக்கலா ஒரு மூவ் வந்து ஒண்ணு பண்றாங்க. என்ன லாஸ்ட் மேட்ச்ல கூட வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த ஷார்துல் தாக்கூர் இறக்குனத பத்தி பிராட்காஸ்ட் சேனல்லயுமே நம்ம பேசியிருந்தோம். Instagramல இருக்கும். லிங்க் கீழ இருக்கு. வேணும்னா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன் மேட்ச் டிஸ்கஷன்லாம் அதுல தான் வரும். அதுல ஏன் ஷார்துல் தாக்கூர் வந்து வாஷிக்கு முன்னாடி இறக்குனாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து பேசியிருந்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்டிக்கல். பட் ஆனா இந்த டீம் வந்து டாக்டிக்கலா லெஃப்ட் ரைட்ட வந்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வெர்சஸ் ரைட் ஹேண்டர் அப்படின்ற ஆங்கிளே வந்து பார்க்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரைட் ஹேண்டர் பேட் பண்ணாங்கன்னா, அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்ல போட்டாலே உங்களால வந்து எல்பிடபிள்யூ பண்ண முடியாது. போல்டும் ஆவாது. மேக்ஸிமம் டிஸ்மிசல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளிக் த பேட், டேக் இட் இன் கல்லி, இல்லனா வந்துட்டு கீப்பர்ட்ட வந்துட்டு ஃபைனா வந்து எட்ஜ் ஆனா மட்டும்தான். இந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே இவங்க வந்து ரெண்டையுமே வந்து பாக்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் பார்க்கும்போது, ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் பேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃப் சைட்ல எவ்வளவு கிராக்ஸ் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் பேட் பண்ணிட்டு இருக்கும்போது அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வந்து ரைட் ஹேண்டர் பவுலர்ஸ் வந்து போடும்போது எவ்வளவு கிராக்ஸ் இருக்குன்றத கணக்கு பண்ணி எந்த பேட்டர் பேட் பண்ணா அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராக்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனே இறக்குறாங்க. என்ன வந்து அவங்க பண்ணாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு போன மேட்ச்ல நான் லைட்டா இதை கூட நான் டச் பண்ணியிருந்தேன். கௌதம் கம்பீர் வந்துட்டு அவர் வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து சொல்றாரு, ஏன் சாய் சுதர்சன் வந்து இறக்குனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அவரு, அதனாலதான் நான் இறக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். பட் வேர் இஸ் த ஆன்சர்ன்ற மாதிரி இருந்தது. ஆன்சர் சொல்லிட்டாரு, ஆனா புரியலன்ற மாதிரி இருந்தது. பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் போன மேட்ச்ல ராகுல், கில் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்கும்போது பால் எவ்வளவு கீழே வந்து லோவா கீப் ஆச்சு. சடனா வந்து கில்லுக்கு வந்து இங்க வந்து அடிச்சது. அவுட் ஆனது கூட பால் லோவா கீப் ஆனிச்சுதான். பட் ஆனா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றது ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போடும்போது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு இருக்கும்போது, பட் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆக்சுவலி இட் வாஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸின்றத வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாரு. போஸ்ட் மேட்ச் இதுல வந்து அட்மிட் பண்ணியிருந்தாரு. சோ இந்த ஃபேக்டர்லாம் அவங்க வந்துட்டு மனசுல வச்சுதான் அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தொடர்ந்தும் இறக்குவாங்க, 2 ரைட் ஹேண்டர்ஸ் தொடர்ந்தும் இறக்குவாங்க. இந்த பிட்ச் ஓவல்ல வந்து ரைட் ஹேண்டர்ஸ் சைடுல வந்து கிராக்ஸ் இல்ல, அங்க வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு பேட்டிங் பண்றதுக்கு அப்படின்னா அவங்க தொடர்ந்து 2 ரைட் ஹேண்டர்ஸ் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கில்லு, அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல் கூட வரலாம். ஒரு ரிஷப் பண்ட் அண்ட் கில்லு வர மாதிரி. இல்ல ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இங்க வந்து டஃபா இருக்கு, அப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ரொம்ப தேவை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, துருவ் ஜுரேல் அப்படியே வந்து கீழே வந்து அவங்க தண்டறதுக்கான பாசிபிள். ஏன்னா இது ஒரு டாக்டிக்ஸா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் நோட் பண்ணதுனாலயும் இவங்க இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் பேசும்போது அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா, ஏன்னா விக்கெட்ஸ் விடுறது எல்லாமே தாண்டி எவ்வளவு கம்ஃபர்டபிள் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்திருக்காங்கன்றது புரியுது. இதே மாதிரி நாளைக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு மட்டும் இருக்காது இந்த பிட்ச், ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் மாறும்போது துருவ் ஜுரேல் அவங்க அப் அண்ட் டவுன் வந்து பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஐடியலி ஸ்பீக்கிங் இது எல்லாமே நம்ம வந்துட்டு நடந்தா அவங்க வந்துட்டு மேட்ச்ல மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதுதான் வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5 போனதுக்கான ரீசனுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஈஸியா இருந்தது தான். எட் இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா துருவ் ஜுரேலுக்கு ஒரு ஐடியல் பொசிஷனா வந்து கீழே வந்து டெய்லண்டர்ஸோட பேட் பண்றது. எஸ்பெஷலி நம்ம சொல்ற மாதிரி குல்தீப் அவங்க இறக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் வந்து பண்ண முடியாது. பண்ணாம துருவ் ஜுரேலை தூக்கி கீழே வந்து நம்பர் 5ல போட்டு ஜடேஜா, வாஷி அப்படிதான் இறக்குவேன் நானு. இப்ப வாஷி உடனே நம்பர் 5ல அடிச்சிட்டாரு 100 ஜடேஜா தான் 400 ரன்ஸ், மோர் ரன்ஸ் தென் ரூட் இன் தி சீரிஸ் வித் an average of 113. நத்திங் டு டேக் அவர் அந்த லாஸ்டா போயிட்டு அந்த பிட்சை டச் பண்ணலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இங்கிலாந்து அவர் ஆட போற லாஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்துலன்ற மாதிரி தான் இருக்கு. மாதிரி ஒரு பயங்கரமான லைக் ஒரு ஷாட் அவுட் இருக்கு கண்டிப்பா ஜடேஜாக்கு. அதுவும் லாஸ்ட் இந்த மேட்ச் ஃபுல்லாவே செகண்ட் இன்னிங்ஸ்ல நாட் அவுட் வேற ஜடேஜா. சோ அந்த விதத்துல இதே மாதிரி 5th மேட்ச் நாட் அவுட்டா வந்து அது ஒரு வின்னிங் காஸ்ட்ல வந்தா 2-2 முடிஞ்சிரும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோ இதுதான் ஓவரால் டாக்டிக்கல் அண்ட் பிளேயிங் 11 டிஸ்கஷன்ஸ். சோ இந்த வாட்டி எனக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, ஒரு நம்பர் 3 பத்தி நம்ம பேசாம நல்ல நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து ஒரு பிடிச்சு ஒரு இதா வந்து பண்ணிட்டாரு. ஹோப் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஒரு மேட்ச்க்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். சாய் அந்த அடிச்ச அந்த 60 இந்த ஒரு மேட்ச்க்கு ஒரு டிக்கெட். சோ இதே மாதிரி ஓவராலா கெரியர் ஃபுல்லாவே இந்தியன் டீம் நம்பர் 3 இருக்கிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குற லெவலுக்கு ஒரு 100 ஒரு 150 டாடி 100 போட்டார்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சோ டாக்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கிரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நேச்சர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சோ ஸ்ட்ரெயிட் அவே ப்ரீ மேட்ச் எட்ஜ். இப்போ ப்ரீ மேட்ச் எட்ஜ் வந்து யாருக்கு? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து சொல்லியிருந்தேன், டீப்பர் கேம் வந்து டீப்பரா சீரிஸ் போக போக ஒரு ஹோம்ல இருக்கிறவங்க வந்து அவே டீம் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து பவுலிங்ல வந்து காட்டி கொடுத்துறாங்க. இங்கிலாந்து வாஸ் ஏபிள் டு பேட். இதே தான் ரூட் பண்றாரு. ரூட்டும் ஸ்டோக்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தா லேட்டரா பெர்ஃபார்ம் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க.
அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் டீம் வந்து இன்னெக்ஸ்பீரியன்ஸா இருக்கங்காட்டி நான் திருப்பியும் வந்துட்டு ப்ரீ மேட்ச் ஜட்ஜ் வந்து இங்கிலாந்துக்கு தான் கண்டிப்பா கொடுப்பேன். பட் அவங்க எப்படி வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்றது வந்துட்டு சம் மிராக்கிள் நீட்ஸ் டு ஹேப்பன் இஃப் தே ஹேவ் டு வின். பட் அந்த விதத்துல ப்ரீ மேட்ச் ஜட்ஜ் வந்து மிராக்கிளா இதை நடந்தாதான் இந்தியா, இல்லைன்னா கண்டிப்பா இங்கிலாந்து தான். சீரீஸ் 2-1 இல்லைன்னா 3-1 தான் நான் பாக்குறேன். எனக்கு இதுல ஒரு சின்ன இது இருக்கு. ஏன்னா மொமெண்டமா தான் சின்ன சின்னதா விடுறாங்களே தவிர லைக் இந்தியா த்ரூ அவுட்டா இந்த சீரீஸ் பிளேயிங் குட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், ரன் ரேட் எல்லாத்துலயுமே வந்து சீசிங் த மொமெண்ட்ஸ்ல மட்டும்தான் மிஸ் பண்றாங்க. இந்த நாலு மேட்சை வந்து ஒரு பாடமா எடுத்து இந்த 5வது மேட்சை வந்து வின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு லைக் ஐ திங்க் தே வில் மேக் த கம்பீர் அண்ட் த சாகா லைக் வந்து ப்ரௌடுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி சீரிஸ் ஆன் த லைன். பும்ரா விளையாடுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் லைக் இந்தியா இந்தியன் டீம் நல்லா விளையாடுறாங்க ஆக்சுவலா. டு பி ஆனஸ்ட், when Bumrah is not playing, India is actually firing up a lot more. ரொம்ப ஃபயர் வந்துட்டு டிராகன் மாதிரி கக்கி விட்டுட்டு இருக்காங்க ஃபயரை. ஸோ லெட்ஸ் ஹோப் whoever plays, whoever wins or எப்படி பார்த்தாலும் கம்பீட் பண்ணா போதும். கம்பீட் பண்ணி மேட்ச் வந்துட்டு இந்த சீரிஸ் ஃபுல்லா டே 5 செஷன் 3 வரையும் போயிருக்கு. அதே மாதிரி இந்த மேட்சும் போனா சூப்பர். பிகாஸ் when the series started, nobody expected this team to fight. அந்த ஃபேக்டர் நம்ம வந்து மறந்துட்டு மொமெண்ட பேஸ் பண்ணி ஜெயிச்சா ஓகே அப்படின்னா ஹாப்பினஸ் இஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஹாப்பி. யூ ஷுட் பி ஹாப்பி அஸ் அன் இந்தியன் ஃபேன் வென் த கேம் சீரிஸ் ஹஸ் பிகன். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்டுமே கிடையாது. ஆல்ரெடி இட் இஸ் அ வெரி வெரி குட் ஃபைட் அண்ட் லாட் மோர் பொட்டன்ஷியல். ஸோ அது ரிசல்ட் 2-2 மாறுறதுனால இந்த பிளேயர்ஸ் வந்து மோசம்னு மாற போறது கிடையாது, இதோட பெட்டர்னும் மாற போறது கிடையாதுன்றதுனால hoping that they come out and fight again and show that Indians are not just roll பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாம இருந்தாலே போதும்னு நான் பாக்குறேன். So that's about it in this video. So இது வந்து கண்டிப்பா ஒரு லாங் இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு வீடியோவா இருந்திருக்கும். உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்டே தான் இருக்க போறோம். ஸோ until then signing off from அக்ஷய் and ஹரி. Subscribe, like, comment to Vito Cricket. யா நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல சந்திப்போம். அதுவரை கடைசி ப்ரிவ்யூ வீடியோ இந்த சீரீஸ்ல. டாடா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.